அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் கடவுள் வாழ்த்து. குறள் எண் 6. பொறி வாயில் 5 அவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். 5 பொறி வாயில் அவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். ஐம்புலன்களில் தோன்றும் தீய ஆசைகளை அடக்கியவரின் உண்மையான ஒழுக்க வழியில் வாழ்பவர்கள் நீடூழி வாழ்பவர்கள். Those who follow and live in the fair path of the greats, who have controlled the desires coming out of 5 senses, will live long. ஐம்புலன் அடக்குபவர் வழி செல்க நீடு புகழ் கொண்டு வாழ்க. துடிப்பா, ஐம்புலன் அடக்குபவர் வழி செல்க நீடு புகழ் கொண்டு வாழ்க. கடவுள் எப்படிப்பட்டவர்? பொறிவாயில் 5 அவித்தவர். கடவுளுக்கும் ஐம்புலன்கள் உண்டு. ஐம்புலன்கள் யாவை? ஐம்பொறி என்றால் ஐம்புலன்கள். கண், காது, மூக்கு, வாய். கண், காது, மூக்கு, வாய், தோல், இந்த 5 தான் ஐம்புலன்கள். இந்த ஐம்புலன்களில் ஆசைகள் கடவுளுக்கும் தோன்றுகிறது. அந்த ஆசைகளை அடக்கி விடுகிறார், அழிக்கிறார் கடவுள். அவர் பொய் தீர வாழ்கிறார், அதாவது உண்மையாக நேர்மையாக வாழ்கிறார். அவருடைய ஒழுக்க நெறியில் நின்று யார் வாழ்கிறார்களோ அவர்கள் நீடூழி வாழ்வார்கள் என்பது இந்த குறளினுடைய நேரடி பொருள். இதுக்கு கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் அறிவு வணக்கம் என்ற தலைப்பில் என்ன பொருள் சொல்லியிருக்கார் அப்படின்னா, மெய்வாய் கண்மூக்கு செவி என்னும் ஐம்புலன்களின் நுகர்ச்சியை ஊக்கப்படுத்தும் 5 ஆசைகளையும் அறுத்தெறிந்து பொய்யொழுக்கம் நீங்கி மெய்யொழுக்கத்தில் எவரொருவர் நீங்காது நிலை பெறுகிறாரோ அந்த பெருமகனின் வழி நிற்பவர்கள் நெடுவாழ்வு காண்பர் அப்படிங்கிறார். இதுல ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் ஒரு பட்டிமன்றம் மாதிரி தான் இந்த அதிகாரமே இருக்கும். அது கடவுளைத்தான் குறிக்கிறார், ஐம்பொறி அவித்தவன் என்பது என்று கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களும், கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள் இல்லை இல்லை, கடவுள் எப்படி போய் 5 பொறிகளை அவிப்பார், அவருக்கு போய் 5 பொறிகள் ஏன் போய் ஆசை தோன்றணும் கடவுளுக்கு? அதனால அது அவர் இல்ல, பெரிய மனிதர், அவர்களுக்கு ஆசை தோணும். அவங்க மனிதர்கள் தான், சராசரி மனிதர்கள் தான் அவங்களுக்கும் ஆசை தோன்றும். ஆனா அந்த ஆசைகள் எல்லாம் அடக்கி உண்மையான வழிகளில் வாழ்வதால், பொய் பேசாம நேர்மையா உண்மையா அறத்துடன் வாழ்வதால் அவர்கள் வழியில நம்ம போய் நின்னோம் நடந்தோம் அப்படின்னா நம்மளும் நீடு புகழ் கொண்டு வாழ்வோம் அப்படிங்கறத ஒரு பொருளாகவும் சொல்றாரு. வைரமுத்து சொல்ற மாதிரி தான் நானும் நினைக்கிறேன். கடவுளுக்கு நாம் வணக்கம் செலுத்துகிறோம். கடவுள் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவன், நமக்கு மீறிய ஒரு சக்தி கடவுள். அவன் ஏன் 5 பொறிகளை அடக்க வேண்டும்? கடவுளே 5 பொறிகளை கஷ்டப்பட்டு அடக்கணும் அப்படின்னா அப்ப மனிதன் அடக்காம இருப்பது சகஜம்தான், இயல்புதான். அதனால கடவுள் உண்மை வழியில் நடக்கிறார், நேர்மையாக வழிக்கிறார் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் 5 பொறிகளையும் அடக்கிக் கொண்டு கடவுள் வாழ்கிறார் என்பதை நான் எப்படி ஒப்புக்கொள்வது? நீங்கள் தான் எப்படி ஒப்புக்கொள்வீர்கள்? அதனால அது ஒரு பெரிய மனிதர் தான். ஏன்னா திருவள்ளுவரே சொல்றாரு, கண்டு கேட்டு உண்டுயர்த்து உற்றறியும் ஐம்புலனும் முன்தொடி கண்ணே உழ அப்படிங்கிறார். ஒரு பெண்ணிடம், மனைவியிடம், காதலியிடம், தலைவியிடம் இந்த 5 புலன்களும் நுகரக்கூடிய இன்பம் அவளிடம் இருக்கு, அது நியாயம். ஆனா எல்லா பெண்களிலும் இதை போய் தேடுவது அநியாயம். அது அறத்துக்கு முரணானது, ஒழுக்கத்திற்கு அப்பாற்பட்டது. அப்ப அவர்கள் பெரியவர்கள் கிடையாது. ஆனா இந்த 5 புலன்களில் தோன்றக்கூடிய மற்ற ஆசைகள், உதாரணமாக வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தை பேசுவது, சபிப்பது. ஏனென்றால் பல கோபங்களை பார்க்கும் பொழுது ரௌத்திரம் ஏற்படுகிறது, அதற்காக இப்படி செய்கிறோம். அப்படி செய்வது சரியா தவறு? அதனால் வாயை அடக்க வேண்டும். காந்தியடிகள் சொன்ன அந்த குரங்கு பொம்மை தான் ஞாபகம் வரும். தீயனவற்றை பார்க்காதே, தீயனவற்றை பேசாதே, தீயனவற்றை கேட்காதே என்று சொல்வது மட்டுமல்லாமல் தீயனவற்றை நினைக்காதே என்றும் சேர்த்துக் கொள்ளலாம். அதுல அப்போ வாய் அடக்கி வைக்கிறது அப்படின்னா பேசுவது மட்டுமல்ல, உண்பதையும் சேர்த்துக் கொள்ளலாம். அது அதே மாதிரி நாற்றம் என்றால் வாசனை என்று பொருள். நறு நாற்றம் என்றால் நறுமணம், துர்நாற்றம் என்றால் சாக்கடை. துர்நாற்றத்தின் வழியாகவும் நாம் நடந்து செல்ல வேண்டியது இருக்கும். நறுமணம் கொண்ட சோலையிலும் பூங்காவிலும் நான் நடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு இருக்கும். இரண்டையும் சமபோல நினைக்க வேண்டும். அல்லது இரண்டும் நம் உள்ளே சென்று நமக்குள்ளே ஒரு சிந்தனையில் வேறுபாட்டை ஏற்படுத்தக்கூடாது என்று அதை அடக்கிக் கொள்ள வேண்டும். அதேபோல் இணைத்தாலும் நல்லவை கேட்க வேண்டும். தீயனவற்றை ஒழித்துவிட்டு நல்லவற்றை கேட்க வேண்டும். நன்றின்பால் பார்வையும் செலுத்துவது சிறந்த அறிவு. தொடு உணர்ச்சி என்பது கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என்று ஏன் சபரிமலை போறவங்க எல்லாம் பாடிட்டு போறாங்கன்னா, அந்த தொடு உணர்ச்சி வெறும் பட்டு மெத்தையில் மட்டுமே
பட்டு பீதாம்பரத்தில் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எண்ணாமல் கல்லிலும் முள்ளிலும் நடக்கும் பொழுதும் அந்த தொடு உணர்ச்சி சமநிலையில் இருக்கிறது. மனதை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அதுவும் உதவுகிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். இப்படி 5 புலன்களையும் அடக்கி நேர்மையான வழியில் வாழக்கூடிய பெரியவரின் வழியில் நாம் செல்லும் பொழுது நமக்கும் நீடூழி புகழ் கிடைக்கும், நீடு வாழ்வோம் நாமும் என்று வள்ளுவர் சொல்வதாக எடுத்துக்கொள்ளலாம். இதற்கு ஒரு பாடல். ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இதில் மிருகம் என்பது கள்ள மனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த 6 கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம், ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம். 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6 என்ற கண்ணதாசனுடைய அற்புதமான வரிகள் MSV இசையில், TMS குரலில், சிவாஜி நடிப்பில். இது இந்த குரலுக்கு பொருந்தி வருதா இல்லையா? நீங்களே கேளுங்க. மீண்டும் குரல். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம் செல்வரங்கம், ரிஷி நேத்திராலய கடமை, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கடற்பாளையம். நாளோடு நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.